எங்கெங்க ஒரு நிமிஷம் தள்ளிடாதீங்க. விவசாயியோட ஒரு குரல். இப்போ பார்த்தீங்கன்னா, நியாய விலை கடை, நம்ம கவர்மெண்ட்டு ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில அரிசிய இலவசமா போடுறாங்களே, அது அசிங்கமா இல்லையா? ஒரு விவசாயிக்கு அது அசிங்கம் இல்லையா? ஒரு நல்ல அரிசியை போட்டு ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கே கொடுங்களேன். ஏன் ஒரு நெல்லோட மதிப்பையே இப்படி கேவலமாக்குறீங்க கவர்மெண்ட்? நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பணம் வரும், நான் முதலமைச்சர், நான் இக்கல முதலமைச்சர்னு நீங்கள்லாம் உங்களுக்கு இது பண்ணிவிட்டு நியாய விலை கடையில் எப்படி நீங்கள் அரிசியை கேவலமாக இலவசமாக போடுறேன்னு நீங்கள் சொல்லலாம். அதுவே ஒரு மிகப்பெரிய விவசாயிக்கு ஒரு அசிங்கத்தை உருவாக்குறீங்க நீங்கள். அந்த நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த விவசாயிக்கு தாங்க தெரியும். அதை இலவசம்னு சொல்கிற அவங்களுக்கு ஓட்டுக்காக நீங்கள் இலவசம்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதை தயார் பண்ணுற உற்பத்தியாளருக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு அவங்களுக்கு தான் தெரியும், விவசாயிங்களுக்கு. 6 மாதம் அதில் கஷ்டப்பட்டால் தான் அந்த நெல் வரும். ஆனால் அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் எப்படி இலவசம்னு போடலாம்? உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது உணரணும்.